எம்கசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மு, பட் டோட்டலாக ஒரு 3 ஃபார்ம்ஸு இருக்குது அவைலபிள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோலலாம். அதாவது எம்கசி அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஃபார்ம் அப்படின்ற ஒரு டேபில் கிளிக் பண்ணால் ஒரு ஃபார்மட் இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தமிழ் ஃபார்மட், இங்கிலீஷ் ஃபார்மட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் தமிழ் ஃபார்மட் அனெக்சர் ஏன்னு சொல்லி. அப்புறம் அனெக்சர் ஏலேயே இதே மாதிரி அப்படியே டிட்டோவாக இங்கிலீஷில் ஒரு ஃபார்மட் இருக்கும். மொத்தமாக ஒரு 3 மெத்தடில் இருக்குது. எனி ஒன் நீங்கள் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம், 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா இந்த தமிழ் ஃபார்மட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபார்மட்டை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். பட் 3 விதமான ஃபார்மட்டில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ தான் இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி ப்ரீவியஸ் வீடியோ. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. ஓகே, இப்போ இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேஷில் என்ன ஃபில் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் கல்யாணமாகாத போகணுன்னா செல்வி அப்படின்றத டிக் அடிச்சுக்கிருவீங்க. மேரேஜான ஒரு லேடி அப்படின்னா திருமதி அப்படின்றத டிக் அடிச்சுக்கிருவீங்க. நீங்கள் ஒரு ஜென்ஸ் அப்படின்னா திரு அப்படின்றத அதுக்கு மேலே டிக் அடிச்சுக்கிருவீங்க. இந்த ப்ளூ கலர் டிக் அடிச்சு இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த டேஷில் வந்து உங்கள் பேர் என்னவோ அந்த பேரை வந்து ப்ளூ கலர், இங்கு ப்ளூ கலர் நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்லேயே நீங்கள் எழுதிக்கிறணும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பேன்னு இருக்குது பார்த்தீங்களா, தகப்பன் பெயர் ஒரு ஸ்லாஷ் போட்டு கணவன் பெயர். இப்போ கல்யாணமான லேடிஸ்லாம் கணவன் பெயர் அதை டிக் அடிச்சுக்கிடுவாங்க. கல்யாணமாகாதவங்க தகப்பன் பெயரை டிக் அடிச்சுக்கிடுவாங்க. ஒரு ஜென்ஸாக இருந்தாங்க அப்படின்னா தகப்பன் பெயரை டிக் அடிச்சுக்கிடுவாங்க. இதுதான். உங்கள் அப்பா பேர் எதுவோ அதை வந்து, கணவர் பேர் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கிடுவீங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து தமிழ்லேயும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்து என்பவர், அதுக்கடுத்து ஒரு டேஷ் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுடைய வீட்டு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, என்ன தாலுக்கா, அதை மட்டும் ஷார்ட்டாக எழுதுனா போதும். இப்போ அதுக்கு அடுத்து கீழே ஒரு டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அவரே எனக்கு கடந்த டேஷ் ஆண்டுகளாக தெரியும். இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் 1 இயர்லேருந்து 9 இயர் வரை போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அப்போ 5 இயர்ஸோ இல்லை 7 இயர்ஸோ அந்த உங்களுக்கு சைன் போடுற பர்சனுக்கும் உங்களுக்கும் எத்தனை வருஷம் கான்டாக்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் இதில் வந்து 1 இயருக்கு கீழே மந்த்ஸில் போட்டு வச்சுட்டாங்க, மாதங்களில் போட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் மினிமம் 1 இயராவது போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 9 இயர் போட்டுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 116 to 140 ஸ்லாஷ் போட்டு 2024. அதே சமயம் மசால்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 141 to 171 ஒரு ஸ்லாஷ் போட்டு பக்கத்தில் 2024. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் கீழே கேட்குறாங்க பார்த்தீங்களா, அறிவிக்கை எண். அதில் வந்து நீங்கள் ஓஏக்கு செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா அந்த டேஷில் அந்த நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. 2024 அப்படின்ற இயர் மென்ஷன் ஆகி இருக்குது, நீங்கள் இயரை போட தேவையில்லை. ஸோ அதுக்குள்ளே டேஷுக்குள்ளே கரெக்டாக ப்ராப்பராக குட்டியாக எழுதிடலாம். மசால்ஜிக்கு எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பரை அந்த டேஷில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 2 போஸ்டிங்குமே செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா அந்த அறிவிக்கை கீழே வந்து எண் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணுக்கு பிஃபோராக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒயிட் ஸ்பேஸு. ஸோ அங்கே வந்து ஒரு நம்பரை போட்டுக்கிட்டு அந்த டேஷில் ஒரு நம்பரை போட்டுக்கலாம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது இடம் பார்த்தனால அப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த பேராகிராஃபில் லாஸ்ட்டாக உள்ள டேஷ் பார்த்தீங்கன்னா எந்த பதவிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்களே, அதில் 2 நோட்டிஃபிகேஷனில் ஒரு போஸ்டிங்கோ இல்லை 2 போஸ்டிங்கோ இல்லை மல்டிபிள் போஸ்டிங்கோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கலாம். பட் அதில் எனி ஒன் போஸ்டிங் நீங்கள் வந்து அதை மட்டும் இது பண்ணால் போதும். இப்போ ஓஏல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மசால்ஜிக்கான நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மசால்ஜி இல்லாட்டி வாட்ச்மேனு இல்லாட்டி வேறு என்ன க்ளீன் லைன்ஸ் ஒர்க்கர் ஏதாவது நீங்கள் நிறையா கொடுத்துருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு போஸ்டிங்கை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே வந்து டேட்டு அண்டு பிளேஸு இது இருக்கும். அதில் வந்து டேட்டு என்றைக்கு சைன் வாங்குறீங்களோ அன்றைக்கி டேட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் பிளேஸ் வந்து உங்கள் ஊரை போட்டுக்கிருவீங்க. சான்றளிப்பவரின் கையொப்பம் ரைட் சைடு பாருங்களேன், அங்கே வந்து சைன் போடுறவங்க அந்த இடத்துல சைன் போட்டுக்கிருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து சீல்லாம் வாங்கியிருப்பாங்க. உங்கள் க்ரீனிங் சைன் போடுறதுனால சீல்லாம் வச்சுருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு பிளாக் இங்க்கு, ரெட் இங்க்கு சைன் போடுறவர் இல்லை ப்ளூ இங்கில் சைன் போடுறவர் பார்த்தீங்கன்னா அவர் சீல்லாம் மோஸ்ட்லி வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ சீல் அப்படின்றது தேவை கிடையாது. அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. பட் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், அதை பற்றியும் பிரச்சனையும் இல்லை. அப்புறம் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சான்றளிப்பவர் விவரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. யார் உங்களுக்கு சைன் போடுறாங்களோ அவங்க அதை ஃபில் பண்ணணும். அவங்க ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. அது அவங்களுடைய பேர், சைன் போடுறாங்களே அவங்களுடைய பேரை ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுடைய அட்ரஸ் அது ஷார்ட்டாக ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேங்களா? பட் நீங்கள் பார்க்குறதுல அவர் என்ன போஸ்டிங்கில் இருக்காரோ போஸ்டிங்கை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு.
ஏன்னா அவங்களுக்கு அட்ரஸ் அந்த சீல்லே இருக்கிறதுனால அவங்க அட்ரஸை மென்ஷன் பண்ணாமல் அவருடைய போஸ்டிங் என்னவோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்டு உங்களுக்கு ப்ளூ இங்க்கு, பிளாக் இங்க் இந்த மாதிரி ரெட் இங்கில் சைன் போடுற பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸை வந்து ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்டு முக்கியமாக கீழே லாஸ்ட்டாக பாருங்கள் அவருடைய டெலிஃபோன் நம்பர் இல்லாட்டி மொபைல் நம்பர் அதை வந்து சைன் போடுறவங்களே மென்ஷன் பண்ணி வச்சுருவாங்க.